எல்லாரும் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணலாம். நாங்களுமா டாக்டர்? கோஆப்ரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா? அதை பண்ணுங்க. அப்பப்பா ஆப்ரேஷன் தியேட்டரில் எவ்வளோ கலாட்டா நடக்குதுல்ல. அதுவும் இந்த மூவிஸில் ஆப்ரேஷன் தியேட்டர்னா பயங்கர சீரியஸான பிளேஸ், இங்கே எங்கேன்னு எல்லாரும் நடந்துட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் ஒரு லைஃப்பை சேவ் பண்ணணும், இல்லை ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க, எதுக்காக இருக்காங்க, அவங்களோட ரோல்லாம் என்னென்ன அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்மளோட ஆப்ரேஷன் தியேட்டர் டூர் வீடியோக்குள்ளே போகலாம். We are in Burkitt Road and RR Hospitals-ல இருக்கோம். ஸோ இதை சொல்கிறதுக்கு நான் மட்டும் இருந்தால் பார்த்தாது. ஐ ஹாவ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் வித் மீ, டாக்டர் ரோஷினி. ஸோ ஷால் வி ஜஸ்ட் வாக் us through? So once the waiting area முடிச்சோடனே they'll be entering into the OT complex. OT is always governed by anesthetist. So உங்களோட anesthetic team கொஞ்சம் நீங்க introduce பண்றீங்களா? He is Dr. Prem Sarwan. He is our chief anesthetist. ஃபர்ஸ்ட் தியேட்டர் உள்ள வந்து நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்ட் வாஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓடி என்டர் ஆகும்போது யூ ஷுட் நாட் டச் எனிதிங். இங்கேருந்து பேஷண்ட் வந்தோன்னா they're going to get shifted இல்லையா? Yes. அந்த ட்ராலில இருந்து they're going to lie down Yes. on the bed. On the bed. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே மேல பார்த்த உடனே So first thing is making the patient comfortable. We introduce ourselves. இவங்க நான் ரோஷினி, இவங்க சொல்லிட்டு we introduce all of us. So the patient knows who's inside the OT. Second step is நம்ம பேஷண்ட்டை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே போவோம். இது நிறைய வாட்டி என்கிட்ட கேட்பாங்க, உள்ள போனா துணி போட்டிருப்போம்ல டாக்டர் அப்படின்னு. ஸோ தே ஆர் லைக் நான் சேஃபா இருப்பேனா, எனக்கு வந்து கவர்டா வச்சுப்பீங்களா? அதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீமேல் பேஷண்ட்ஸும் கேட்கறது என்கிட்ட. ஆப்வியஸ்லி கோயிங் டு கீப் ஹர் கவர்ட், அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. பட் பேஷண்ட் அனஸ்தீஷியால இருக்கிறதுனால இல்ல ஸ்க்ரீன் இருக்கிறதுனால அவங்க இந்த பக்கம் எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. So for all the people who are watching this, at any given point of time you will be covered fully inside the OT. அதுல டவுட் வேண்டாம். இது வந்து அனஸ்தீஷியா ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவோம். நம்ம வந்து முழு மயக்கம் கொடுக்கும்போது இதிலிருந்து தான் நம்ம அனஸ்தீஷியா கேஸஸ் எல்லாம் வருது. இது வந்து மல்டி பேரா மானிட்டர்ஸ். ஸோ பேஷண்ட்டோட ஹார்ட் ரேட், பிபி, ஆக்சிஜன் லெவல், ETCO2, ECG எல்லாமே மானிட்டர் பண்ணுறது. சொல்ல முடியுமா அந்த சர்ஜரி இன்னும் அந்த கலர் டஸ்ட்பின்ஸ்க்குலாம் நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஏன் கலர் அந்த கலர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு? So I think this is what I wanted all of them to understand. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் தேடிக்குள்ள போனாலா அவசரமா ஆப்ரேஷன் பண்ணாங்களா வந்துட்டாங்க எதுவுமே பேசல அப்படின்னு நினைக்கிறாங்க. But they have no idea that there are so many people involved. சரி, இங்கே இது பண்ணி டைரக்டா நம்ம ரெக்கவரி ரூம் பார்த்துட்டு then from recovery room they going to go to the ward. So let's go see the recovery room. இங்க தானே இப்போ நம்ம OD-ல இருந்து அப்படியே the patient comes. So இந்த பெட்ல தான் See, they are received. We have 4 beds over here. Again, when the anesthesia starts to wear off a bit, sir will come and recheck the vitals to make sure the patient is fine. ஏதான ஒரு கட்டத்தில் எப்பான ஒரு சமயத்தில் ஒரு பேஷண்ட்டாக இருந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வுட் ஹவ் எண்ட் அப் இன் அன் ஆப்ரேஷன் தியேட்டர். ஆனால் அந்த ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே பயம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ளே என்ன நடக்கிறது, யாரெல்லாம் இருப்பாங்க, அவ்வளோ மிஷின்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எதுக்காக உள்ளே வச்சுருக்காங்க, அது எல்லாமே டீட்டெயில்டாக we are going to see in this video. ஸோ இதை சொல்கிறதுக்கு நான் மட்டும் இருந்தால் பார்த்தாது. I have a very very important person with me, Dr. Roshni. Hi Roshni, thank you so much for joining us. We are really happy to have you and congratulations on your first year completion of RR Hospitals. So this is R&R Hospital, which belongs to me. I'm one of the director over here. இங்கே என்ன நம்ம மேடம் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா, she wanted to do a OT tour. That is OTயில் என்ன இருக்கும், யாரெல்லாம் OTயில் இருப்பாங்க, ஏன் இத்தனை பேர் OTக்குள்ளே தேவை. ஏன்னா some of the questions ஏன் பேஷண்ட்ஸ் கேட்கறது என்ன, ஏன் மேம் 10 பேர் நிற்கிறாங்க OTக்குள்ளே அப்படிம்பாங்க when we take them inside. That is ஒரு set of ஒரு 5-6 people இருந்தால் தான் ஏதாவது எமர்ஜென்சினா they can help us. அதனால we have a set of people inside.
ஸோ ஒன்ஸ் யூ see this OT, அதை பார்த்த அப்புறம் ஐ ஹோப் அந்த ஃபியர் அண்ட் அப்ரிஹென்ஷன் ஓட்டியில் என்ன நடக்குங்கிறது ஐ ஹோப் இட் கோஸ் டவுன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. Yes, as Dr. Roshni said, we are in Burkitt Road and RR Hospitals-ல இருக்கோம். And இங்க வந்து we have our operation theatre right in front-ல அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம் 4th floor-ல. And இந்த பிளேஸ் பற்றி சொல்லுங்க டாக்டர் ரோஷினி, பிஃபோர் வி கெட் இன் டு த ஓடி. இந்த ஏரியாவில் தானே நம்ம பேஷண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து வாட் வி ஹேவ் இன் திஸ் ஃப்ளோர் அப்படின்னா பேஷண்ட் வந்து வெளிலேருந்து வில் ரிசீவ் ஹியர். இப்போ லேபர் ரூம் இஸ் ரைட் ஹியர், ப்ரீ ஆப் போஸ்ட் ஆப் ஏரியா இங்கே இருக்கு. தீஸ் ஆர் த ட்ரெஸ்ஸிங் சேஞ்சிங் ரூம்ஸ். இங்க வந்து we have 3 OTs, one minor OT for smaller cases like DNC, incision and drainageலாம் பண்றதுக்கு. We have 2 major OTs for the bigger cases. Okay. So இது எல்லாமே ஒரே ஃப்ளோர்ல இருக்கு. The reason why we have everything in one floor is emergency-னா நமக்கு transport பண்றது is easy. So இது வந்து பேசிக்கா நீங்க சொல்றது பார்த்தா this is the patient receiving area. Yes, this is the patient receiving area. So இங்க நம்ம வந்து once நம்ம patient receive பண்ணும்போது யாரெல்லாம் இன்வால்வ்டா இருப்பா? First வந்து suppose ward ல இருந்து வர பேஷண்டா இருந்தா wardல இருக்கிற sister will bring the file with her and hand it over to the OT sister. So என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வார்ட்ல என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, OT குள்ள போய் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணனும் and basic things like blood ரெடியா இருக்கா, blood group and typing என்ன all basic. OT sister இங்க இருக்காங்க, அவங்க தான் ரிசீவ் பண்ணுவாங்க. She is the OT sister. ஷீபா சிஸ்டர் வாங்க உள்ள வாங்க சிஸ்டர். So this will be like a file which ward la inda the patient file வந்து இந்த sister ட்ட கொடுத்துட்டு most important things like hemoglobin low-ஆ இருக்கு, drug allergy, இந்த drug கொடுத்தா அந்த பேஷண்ட்க்கு ஒத்துக்காது, இல்ல இந்த particular anesthesia போன வாட்டி கொடுத்திருக்காங்க patient didn't accept it well, இல்ல வேற ஏதாவது drugsல இருக்காங்க which can affect the anesthesiaங்கறபோது, இல்ல blood thinners-ல இருக்காங்க which can cause more bleeding, இது எல்லாமே she will know. test serology இப்போ நம்ம இனிஷியலா கோவிட் இப்போ வந்துட்டனால கோவிட் டெஸ்ட் HBsAg எல்லாமே she will check. So இப்போ டபுள் செக் பண்ணிட்டு தான் ஒரு ஆபரேஷன் தியேட்டரை வந்து ரிசீவ் பண்ணறது. இதுதான் அந்த பேஷண்டான ஒரே பேர்ல we can even have 2-3 patients in the hospital. நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு தான் சர்ஜரி பண்றோமா, இவங்க தான் அந்த பேஷண்டாங்கிறது ஓடிக்கு வெளியே கேட்டு பேஷண்ட் ஒரு வாட்டி கேட்டுட்டு தான் we take the patient. I think that's very very important that we do double check in any operation theater, any hospital. They do have handing over, they do case histories exchange, allergy conditions, anesthetist meet பண்ணறதுக்கு முன்னாடி. Thank you so much Shiba sister. And இப்போ இந்த patient waiting area க்கு அப்புறம், so shall we just walk us through? Proceed. So once the waiting area முடிச்சோடனே they'll be entering into the OT complex. இப்போ OT complex குள்ள போகும்போது the ward sister will leave from outside. Okay. OT வந்துட்டு OT in charge will take over from here. So there is no going in and coming out of the OT. We have to minimize that. True. And secondly வந்து ward sister ஓட uniform is different, OT ஓட uniform is different. OT uniform போடுறவங்க இங்க மட்டும் தான் சுத்துவாங்க. Correct. Yeah, so I understand என்ன இப்போ நம்ம dresses பத்தி நம்ம இப்போ scrubs பத்தி பேசணும். You have changed and I have changed. So அதே மாதிரி உள்ள வரவங்க எல்லாரும் they change இல்லையா? Yes, everybody changes, right from the ward boy who cleans the OT ல இருந்து ஆரம்பிச்சு anesthetist வரைக்கும் டாக்டர்ஸ்ல இருந்து all of us have to change our dress before entering into the OT. So உங்க outside dressesல nobody is allowed inside no matter what the emergency is. பேஷண்ட்டுக்குமே பார்த்தா பேஷண்ட் கவுன் போட்டு தான் உள்ள ஷிஃப்ட் பண்ணுவோம், அவங்களும் அவங்க ட்ரெஸ்ல உள்ள வரக்கூடாது. So this is basic thing which we follow here. And mask obviously and நம்மளோட shoes also. So இது எல்லாமே பண்ணிட்டு தான், so there is so much which happens outside. ஒரு ஓடி குள்ள வரதுக்கு முன்னாடி they don't realize இவ்ளோ இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் they come. And then once OT is always governed by anesthetist apart from surgeon. So obviously anesthetist illama here nothing will happen. ஆமா, anesthetist is the main person here. Anesthetist na அவங்க மயக்க கொடுக்கிற டாக்டர்னு ரொம்ப கொலோக்கியலா சொல்றது இல்ல. So ஆனா வந்து நம்ம ஆல்ரெடி anesthesia different types of anesthesia பத்தி நம்ம டீடைலா வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். But to meet an anesthetist in real life and அவங்களோட job எவ்வளவு difficult because they are the people who actually stand back. அவங்கள patients பார்த்திருக்க மாட்டாங்க. But ஆனா their job is very important. If அவங்க பண்ணலனா நம்ம சர்ஜரி பண்ண முடியாது. So உங்களோட anesthetic team கொஞ்சம் நீங்க introduce பண்றீங்களா? He is Dr. Prem Sarwan. He is our chief anesthetist. அவருக்கு கீழ வந்து we have another 5 anesthetists who work below him. They take care of the OT as well as the pre-op, post-op and ICU. அவங்க ஃபுல்லா பாத்துக்கிறாங்க அவங்க டீமோட. So sir வந்து high risk case எல்லாம் அவர் முன்னாடியே pre-opலாம் பண்ணி fitness வாங்கி தான் we will do the cases. இதே வந்து எமர்ஜென்சியா வந்தது அப்படினா that அதுல you can't see much, you just take over the case. So sir, would you like to say further? Welcome to our video. I think நீங்க எல்லாமே ஒரு OT tour நாங்க பண்ணோம். ஆமா, thank you so much for welcoming me. You are so generous to welcome me like that. So usually மக்களுக்கு வந்து anesthesiologist அப்படினா வெளிய ரொம்ப தெரியறது இல்ல. So கொலோக்கியலா சொல்லணும்னா மயக்க மருந்து டாக்டர் அப்படினா பண்ணுவாங்க. So
ஸோ இந்த R&R ஹாஸ்பிட்டலில் ஸோ we are doing மயக்கம் anesthesiology, both critical care we are taking care of it. So we'll take you to the tour. Inside the OT, it's always a team work. ஒருத்தர் நான் மட்டும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. It is our team, எங்களோட ஸ்டாஃப் நர்சஸ் இருக்காங்க. We have an anesthesia technician team. And also நம்ம வந்து ஸ்க்ரப் நர்ஸ் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஃப்ளோர் நர்சஸ் இருப்பாங்க. ஸோ சார் இப்போ நீங்கள் ஒரு நல்ல டீம் இருக்கணும்னு சொல்லி, ஏன்னா மூவிஸ்லலாம் அவங்களுக்கு பார்த்த ஞாபகம் என்னன்னா, ஒரு பேஷண்ட் வந்து சிசேரியன் போகிறாங்க அப்படின்னா போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. சிஸ்டர்ஸ் போயிட்டு வருவாங்க, நிறைய பேர் டோர் ஓப்பன் பண்ணி கடைசியில் வந்து என்னன்னு கேட்டால் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் நவ் தே நோ, சரி அனஸ்தெட்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர், சிஸ்டர்ஸ்க்கு சர்ஜனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர், ஃப்ளோரில் நர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ தேர் சோ மெனி பீப்புள் இன்வால்வ் இன் அ டீம். ஸோ நம்ம ஹேண்ட் வாஷிங்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஹேண்ட் வாஷிங்லேருந்து நம்ம ஆரம்பிச்சு எப்படி நம்ம ஓடிக்கு பேஷண்ட்டை இங்கேருந்து வந்து நீங்கள் தானே பேஷண்ட்டோட, ஸோ நம்ம ஹேண்ட் வாஷிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் தேட்டர் உள்ள வந்து நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்ட் வாஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கலாக வந்து வி ஹாவ் ஆல் ஆட்டோமேட்டட் ஹேண்ட் வாஷிங் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி யூஸ் ஆர் ஸ்க்ரப்ஸ். ஸோ இது வந்து பேசிக் ஹேண்ட் வாஷ் சானிடைசர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாம் டு பாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தென் பிட்வீன் த ஃபிங்கர்ஸ் அண்ட் தென் பேக் சைட் ஆஃப் த ஹேண்ட் அண்ட் தென் தம்பு நல்லா இது பண்ணிவிட்டு தென் கோ ஃபார் த ரிஸ்ட். ஸோ இதுதான் பேசிக் ஹேண்ட் வாஷ் டெக்னிக்ஸ். யூஸ்வலாக கோவிட்க்கு அப்புறம் எல்லாரும் வந்து வில் பி ஃபெமிலியர். ஸோ அண்ட் தென் அகைன் ஹேண்ட் வாஷ் வந்து வித் பேசிக் சானிடைசர் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து வி கோ ஃபார் அ பீட்டட் ஸ்க்ரப். அதுவும் சேம் டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு பாம் டு பாம் அண்ட் தென் பேக் ஆஃப் த ஹேண்ட் பிட்வீன் த ஃபிங்கர்ஸ் தம் அண்ட் தென் ரிஸ்ட். ஸோ இதுதான் பேசிக் ஹேண்ட் வாஷ் டெக்னிக். கம்ப்ளீட்டாக யூ ஹாவ் டு ட்ரை அவுட் த வாட்டர். நம்ம கையில் இருக்கிற தண்ணி எதுவுமே வந்து இல்லாமல் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு தென் we have to enter the OT now. OT enter ஆகும்போது you should not touch anything. Hand washing முடிஞ்ச பிறகு we enter a theater. ஸோ theater வந்த பிறகு first thing sterile apron போடணும். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் we have our boarding. ஸோ இதில் வந்து நேம் ஆஃப் த பேஷண்ட், அவங்க ஏஜ், அதுதான் ரைட் பேஷண்ட்டாக, என்ன சர்ஜரி பிளான் பண்ணியிருக்கோம் அது கரெக்டாக இருக்கா, சர்ஜன் நேம், அனஸ்தட்டிஸ்ட் நேம், யார் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறாங்க, நர்ஸு, சர்க்குலேட்டிங் நர்ஸ், டெக்னீஷியன், அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ், பேஷண்ட்டோட ஐபி நம்பர், பிளட் குரூப், அவங்களோட ஹீமோக்ளோபின், அவங்களோட பிளட் சீராலஜி அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தென் we proceed near to the patient. இது முன்னாடியே வந்து சிஸ்டர் ஸ்டாஃப் ஃபில் பண்ணிடுவாங்க இல்லையா? Yes, if it's an elective case முன்னாடியே ஃபில் பண்ணி இருக்கும். எமர்ஜென்சியா இருக்கும்போது they will start filling it up as we are continuing over here. But அதை ஃபில் பண்ணிட்டு என்னன்னா the sister will take the file and when the patient is still conscious, anesthesia கொடுக்கிறதுக்கு முன்னாடி we will read out everything in the OT so that the doctor, the surgeon also has to say okay, the anesthetist also has to say okay, then patient also should be like correct. So double check பண்ணிட்டு தான் நம்ம நீங்க பார்க்க போனீங்கன்னா ஓடி வாசல்ல ஒரு வாட்டி, இதுல ஒரு வாட்டி, பேஷண்ட்ட ஒரு வாட்டி, ஒரு சர்ஜரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மினிமம் 3 times. ஈவன் இன் an emergency it is followed, but it's much more faster. அவ்வளவுதான், டக்கு டக்கு டக்குன்னு கேட்போம், அவ்வளவுதான். தவிர this is followed irrespective of ராத்திரி 2 மணி கேஸ் எடுங்க, காலைல 10 மணி கேஸ் எடுங்க, this is followed. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தென் when we come, the next thing would be say பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா MRI report and other thing will be put up there even before the case is started. MRI report அந்த இடத்துல போட்டு வைப்போம். CT scan, any report that we think which will be useful for the case, we'll put up there. Another thing is patient ஓட important blood reports and everything will be at available place. So எங்களுக்கு வேணும்னா ஒரு பேச்சுக்கு we want to check something அப்படின்னா it will be available right inside. அதுக்கு வந்து the floor nurse will be in charge of that. So அதனால you need a floor nurse. ஒரு nurse வந்து scrub nurse னு சொல்லுவாங்க. Scrub nurse is person who will assist me. என் பக்கத்துல பேசிக்கா வந்துட்டு if I am a right handed person, I am going to be on the right side of the patient. So if I am standing over here, இப்போ நான் இங்க நிக்கிறேன் அப்படினா இந்த பக்கம் எனக்கு இருக்கிறவங்க will be my scrub nurse. Okay, இந்த எழுத்த மாதிரி இருக்கிறது வந்து can be an assistant nurse or it can be an assistant doctor. Most of the time it is doctors only on the other side. இது தவிர வந்து there will be a floor nurse who will be in charge of everything that needs to be given. And there sometimes there's an extra nurse also if it's an emergency where we may not be prepared with everything needed. திடீர்னு ஒரு மெடிசன் வேணும்னா அதை எடுத்து வந்து கொடுக்கிறதுக்கு we need somebody. ஒரு blood transfusion, anything blood போய் அரேஞ்ச் பண்ணுமான்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புறதுக்கு we need. இது தவிர there is always a ward person who will be available right outside. ஏன் அப்படின்னா any massive hemorrhage
hemorrhage, ஏதாவது ஒரு bleeding அப்படின்னா you can't keep standing on that itself and continuing your surgery. So they will be there to So there are many people who are involved in a surgery. இப்போ அந்த பேஷண்ட் இங்க ரோல் அவுட் பண்றோம், ஒரு டாக்டர் இப்போ சார் சொல்லிட்டாரு இங்க வந்து ஸ்க்ரப்ஸ் போட போறா, மாத்தலாம் போறேன் அண்ட் கிளவ்ஸ்லாம் மாட்டிக்க போறேன். இங்க இருந்து பேஷண்ட் வந்தோன்னா they're going to get shifted இல்லையா? அந்த ட்ராலில இருந்து they're going to lie down on the bed. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே மேல தெரிஞ்சு the OT லைட் இந்த இது. ஆமா. So இந்த OT lights in the room per se, நீங்க எப்படி வந்து how do you keep it clean, because this is a place where it has to be sterile. So எப்படி fumigation-னா என்ன, fumigation the word நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்றோம், எப்படி நம்ம OT-ய ஸ்டெரைலா வெச்சுக்கணும்? See, there are two things in OT. One வந்து we'll have these HEPA filters ன்னு சொல்லிட்டு மேல இருக்கும். They really make most of the protection is done by them above. So you will have to spend separately on that. Even your puff paneling சொல்லிட்டு சைடுல போடுறது எல்லாமே வந்துட்டு sterility maintain பண்றதுக்கு தான். They are easy to wash. Another thing is, at least monthly once we'll be taking swabs from different part of the OT and we will send it to a place to get the microbiology done. Suppose ஏதாவது grow ஆறுது அப்படின்னா அதுக்கு எது சென்சிட்டிவோ that cleaning solution will be used to clean everything again. So that is another thing. Fumigation வந்து regular casesக்கே we do. Regular fumigation protocol இருக்கும். Suppose we take a hepatitis B patient or HIV patient யாரா எடுத்தோம் அப்படின்னா அடுத்த 24 hoursக்கு this OT is locked down. It's locked down. Yes, and it will be fumigated. We have a mission for that. We also have a fog mission for it. அதுபடி infectious disease controlக்கு we have a protocol. அது என்னமோ அந்த particular இதுக்கு that will be followed. So அதனால இவ்ளோ விஷயம் இருக்கு to clean the OT to make it sterile. So ஒரு patient இப்போ suppose நிறைய patients வந்து surgery ஒரு நாளைக்கு ஒரு 6 patient surgeryனா அந்த 4th or 5th patient வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவா இல்ல சார், ஏன்னா வந்து டயபெட்டிக்கா இருப்பா, அன்னைக்கு காலையில இருந்து சாப்பிட்டிருக்க மாட்டா. பட் தே ஹேவ் டு நோ தட் ஒரு கேஸ் முடிஞ்சிடுதுன்னா அந்த ஓட்டியை க்ளீன் பண்ணாம ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பேஷண்ட் நம்ம எடுத்துட்டு போறோம். See, that is why we always have 2-3 OTs. பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். இப்போ இந்த ஓட்டில நான் கேஸ் முடிச்சேன்னா அந்த ஓட்டி போனேன்னா அந்த ஓட்டில கேஸ் முடியதுக்குள்ள இந்த ஓட்டியை க்ளீன் பண்ணிடுவாங்க. That is how it works. Yes. சரி, சோ இந்த அளவுக்கு we are fumigating and sterilizing. So இதுக்கு அப்புறம் பேஷண்ட் இங்க வந்த உடனே ஹெட் எண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அனஸ்தெடிஸ்ட் தான் எடுக்க போறாங்க. சோ நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா அந்த ஹெட் எண்ட் வந்த உடனே 2 ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இங்கே சப்போஸ் நம்ம ஒரு பேஷண்ட் இங்கே படுக்கிறாங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு ஐவி ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சைடில். ஸோ இந்த ஐவி ஸ்டாண்ட் இது மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. வேற என்ன, and there will also be a hand rest இருக்கும் இந்த இடத்துல, where the patient's hands will be put out like this, because hand and access to the hand is very important for the anesthetist. இங்க ஒரு ஸ்டாண்ட் அங்க ஒரு ஸ்டாண்ட் வந்து to put off a cloth we put. இப்போ cesarean மாதிரி கேசஸ்ல where we put spinal கொடுக்கும்போது patient is awake, but patient will not be comfortable seeing her own blood and other things. So இங்க நாங்க ஒரு ஸ்கிரீன் போட்டுட்டோம் அப்படினா then patient will only see after the baby is born. என்ன பார்க்கணுமோ அத மட்டும் பார்ப்போம். சோ அதனால பேஷண்ட் பயப்படாம இருக்கிறதுக்காக தான் I think most of the time surgery முன்னாடி anesthetist அவர் வந்து ஸ்கிரீன் போடுவாரு. இங்க வந்து I allow the fathers for cesarean and procedures, especially father இருக்கணும்னு ஆசைப்பட்டார்னா we allow them. Not all men are okay seeing blood. ஆமா. So அதனால வந்து அவால நம்ம அப்புறம் ரெண்டு பேர் குடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா we have a chair over here, we actually make the father sit. So that விழுந்தாலும் நம்மளால பிடிக்க முடியும். So the fathers will be here, they won't see any of the surgical part per se, they are just there to talk to the wife and calm her down. So surgery வந்து appendixல இருந்து herniaல இருந்து which we think it's a simple procedure ல இருந்து நம்ம neurosurgery வரைக்கும் the OT is very important. இப்போ anesthetist நீங்க assistant ன்னு சொல்லிருக்கீங்க, so அவரை வச்சு how do you help, how important is work and this is work, and also இங்க இவ்ளோ மெடிசின்ஸ் இங்க இருக்கு, gloves இதெல்லாம் வந்து நம்ம சர்ஜரிக்கு யூஸ் பண்ணது. இந்த மிஷின் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? இது என்ன? ஸோ அனஸ்தீஷியா அசிஸ்டண்ட் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அவரோட ஒர்க் என்னென்னா, இன்றைக்கி என்ன கேஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், எலக்டிவாக எமர்ஜென்சியில் வரும்போது யூஸ்வலாக கொஞ்சம் ரஷ்ஷப்பாக இருக்கும், பட் எலக்டிவ் கேஸ்க்கு என்ன போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன அனஸ்தீஷியா தேவை, முழு மயக்கம் தேவையா, ஜென்ரல் அனஸ்தீஷியா இல்லை ஸ்பைனல் முதுகில் ஊசி போட்டு பண்ணுற மாதிரி தேவையா, இல்லை வேறு டைப் ஆஃப் அனஸ்தீஷியா தேவையா, அது வந்து பிளான் வந்து எங்ககிட்ட கேட்டுப்பாங்க. நாங்கள் வி வில் சே திஸ் இஸ் த பிளான். அந்த பிளான் சொன்ன பிறகு அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கு தேவையான ட்ரக்ஸு, அது எல்லாமே தே வில் கீப் இட் ரெடி. அதுதான் மெயின். லோட் வந்து பண்ணுவாங்க, பட் நாங்கள் வந்து அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணிவிடுவோம். பட் மோஸ்ட்டாக அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க டேபிளில். அண்ட் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எமர்ஜென்சி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எவ்ரி திங் வில் பி கெப்ட் ரெடி. இது போகவே அவங்க வந்து டெய்லியும் தே வில் செக் எவ்ரி திங். எங்களுக்கு வந்து இது கிராஷ் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். த என்டையர் எமர்ஜென்சி ட்ரக்ஸ் அண்ட் எமர்ஜென்சி டியூப்ஸ், எவ்ரி திங் ஃபார் அ பர்சன், எமர்ஜென்சி திங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதை டெய்லியும் தே வில் கீப்
செக்கிங் திஸ் எவ்ரி டே. இது வந்து அனஸ்தீஷியா ஒர்க் ஸ்டேஷன்னு சொல்லுவோம். நம்ம வந்து முழு மயக்கம் கொடுக்கும்போது இதிலேருந்து தான் நம்ம அனஸ்தீஷியா கேஸஸ் எல்லாம் வருது. இந்த மெஷினில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஆக்சிஜன்லேருந்து நைட்ரஸ் அண்ட் அதர் வாலட்டைல் ஏஜென்ட்ஸ் எல்லாமே இதிலேருந்து தான் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இது வந்து செயற்கை சுவாசம் கொடுக்குற மாதிரி. இது வந்து மல்டி பேரா மானிட்டர்ஸ். ஸோ பேஷண்ட்டோட ஹார்ட் ரேட், பிபி, ஆக்சிஜன் லெவல், ETCO2, ECG எல்லாமே மானிட்டர் பண்ணுறது. இதுதான் மேஜர் 2 மெஷின்ஸ். அந்த கிரீன் கலர்ல நீங்க இந்த யூசுவலா நீங்க பலூன் வச்சிருப்பாங்க இல்லையா? இதுதான் ஏன்னா இது நிறைய மூவிஸ்ல எல்லாம் அவங்க பார்த்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்து இந்த செட்டப் பார்த்தாலே பயப்படுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோக்கு அப்புறம் அவங்க பயம் வரக்கூடாது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கு. ஸோ இட்ஸ் லிட்டரலி லைக் அ வென்டிலேட்டர். எல்லாருக்குமே வென்டிலேட்டர்னா எல்லாருக்கும் தெரியாது இந்த கோவிட்க்கு அப்புறம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் அந்த பேஷண்டோட எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இதுல மானிட்டர் பண்ணிடலாம் நம்ம. ஓகே சார், வேற ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த ஓடில நீங்க இந்த உங்களோட அனஸ்தெட்டிக் ஸ்டேஷன் இந்த இடத்தை தவிர வேற ஏதாவது அந்த இப்போ பக்கத்துல இருக்கிற இந்த மானிட்டர் அது வந்து சக்ஷன் அப்பேரட்டஸ். ஸோ என்னன்னா யூஸ்வலாக எலக்டிவ் பேஷண்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பேஷண்ட் ஃபுல் ஸ்டொமக்கில் இருக்க மாட்டாங்க. நம்ம NPO ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவோம். பட் ஆனால் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னும் போது ஸோ வந்து பேஷண்ட் ஃபுல் ஸ்டொமக்கில் இருந்து சடனாக ஒரு வாமிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்தோன்னா வாமிட் வருது, அந்த மாதிரி நேரத்தில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அனஸ்தீஷியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம பேஷண்ட் உள்ளே வர்றாங்கன்னா 2-3 மெஷின் ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமானது சக்ஷன் அப்பேரட்டஸ், இன்னொன்று டீஃபிப்ரிலேட்டர். இது 2ம் முக்கியம். 3வது வந்து பெயின் சர்க்கியூட்னு சொல்லுவோம், ஆம்பு பேக்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து ஒரு B டைப் சிலிண்டர் ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ். ஸோ அதில் சக்ஷன் அப்பேரட்டஸ் நம்ம எங்கே வச்சுருக்கோம். ஓகே சார், அந்த டஸ்ட்பின்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம், கலர் டஸ்ட்பின்ஸ் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொல்ல முடியுமா அந்த சர்ஜரி இன்னும் அந்த கலர் டஸ்ட்பின்ஸ்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏன் அந்த கலர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு? சி பேசிக்லி பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் ரெட் இஸ் ஃபார் ஷார்ப்ஸ், அப்புறம் வந்து இப்போ பிளட்டுக்கு ஒன்று, பிளட் ஸ்பில் இருந்ததுன்னா அதுக்கு ஒன்று, அதே மாதிரி காசஸ் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்று, நம்ம கவுன்ஸ் டிஸ்போஸ் பண்ணுறது செப்பரேட்டாக, அது தவிர வந்துட்டு உங்களுக்கு இந்த நீடில்ஸ் அண்ட் சிரிஞ்சஸ்க்கு செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்ரிகேட் பண்ணி அந்தந்த பேக்ல போட்டுட்டீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போகும்போதும் அதை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுற இடத்துலையும் இட் இஸ் ஈஸியர். ஸோ இஃப் வி டோன்ட், அதனால தான் வந்து தே கீப் சீயிங் தட் ரோட்ல நீங்க குத்தின இன்ஜெக்ஷன் வந்து ரோட்ல இருக்கிற அந்த டஸ்ட்பின்ல போடாதீங்கன்னு அதுக்கு தான் சொல்றாங்க. ஏன்னா கார்பரேஷன் பீப்புள் ஆர் எனிபடி தே பிக் அப் தே கெட் இன்ஜர்ட். ஸோ அதுக்குன்னு யூ ஹேவ் பேக் செப்பரேட்லி. அந்த பேக்ல போட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா எடுக்கும் போது அவங்களுக்கு தெரியும் ஓகே இது நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்லி பயோஹசார்ட். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி கொடுத்தாதான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இவ்வளோ இருக்கிற இவ்வளோ பெரிய சிட்டியில் வந்து அவங்களாலையும் டெய்லி அதை வந்து இன்சிடேட் பண்ண முடியும். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி நோ வாட் வி ஆர் புட்டிங் இன் வாட். Apart from that, நீங்க பார்க்க போனீங்கன்னா depending on the OT உங்களுக்கு things மாறும். So we have something called as a CIAM over here. Ortho and uro cases பண்ணும்போது the CIAM can be useful. So அதுல வந்து we can actually see clearly அந்த இடத்துல. So ortho cases அந்த boneல fix பண்ணும்போது you can see that. So அந்த மாதிரி multi specialty hospital like RNR hospitals ல இருக்கிற மாதிரி, so you have multi specialty team here. So அதனால you have the other, I have the other equipments also. So CIAM is also useful in neuro cases. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து we have something called as இப்போ ஒரு கேஸ் இங்கே பண்ணுறோங்கிறம்போது ஒரு பேஷண்ட் வந்து படுக்கிறாங்கங்கிறம்போது inhibition நிறையா இருக்கும் because they only wear a gown and nothing else. And on top of it they are surrounded by 7-8 people who they have never seen before. மேபி என்ன பார்த்துருக்கலாம், சாரை பார்த்துருக்கலாம், வேறு யாரும் ஓட்டியில் இருக்கிறவங்கள பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதட்டம் இருக்கும் வந்த உடனே, இன்னும் நம்ம இவ்வளோ தான் ட்ரெஸ் போட்டிருக்கோம், நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் மேக்கிங் த பேஷண்ட் கம்ஃபர்டபுள். வி இன்ட்ரடியூஸ் ஆர் செல்ஃப், இவங்க நான் ரோஷினி, இவங்கன்னு சொல்லிட்டு வி இன்ட்ரடியூஸ் ஆல் ஆஃப் அஸ். ஸோ த பேஷண்ட் நோஸ் ஹூஸ் இன்சைட் த ஓடி. செகண்ட் ஸ்டெப் இஸ் நம்ம பேஷண்ட்டை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே போவோம். அவர் அனஸ்தீஷியா கொடுக்கும் போதாக இருக்கட்டும், இஃப் த பேஷண்ட் இஸ் அவேக், நான் கேஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதாக இருக்கட்டும், நான் கேஸ் முடிக்கும் போதாக இருக்கட்டும், ஐ கீப் டாக்கிங் டு த பேஷண்ட். இதில் இருக்கேம்மா, பேபி டெலிவர் பண்ணியாச்சு, இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ வென் யூ ஆர் இன் டச் வித் த பேஷண்ட் யூ கேன் பிரிங் டவுன் தி ஆங்ஸைட்டி லெவல்ஸ். பட் அட் ஆல் பாயிண்ட் த பேஷண்ட் வில் ஆல்வேஸ் பி கவர்ட் இன்சைட் த ஓடி. அதில் வந்து அந்த டவுட் யாருக்குமே வேண்டாம். ஏன்னா இது நிறைய வாட்டி என்கிட்ட கேட்பாங்க, உள்ளே போனால் துணி போட்டிருப்போம்ல டாக்டர் அப்படின்னு. அட் எனி கிவன் பாயிண்ட் பேஷண்ட் இஸ் ஃபுல்லி கவர்ட். We always respect the patient. அதில் வந்து யாருக்குமே டவுட் வேண்டாம். Privacy and we respect the patient. No videos or anything will be taken without the patient's permission inside the OT. Cameras are not allowed. So these are all few basic things which almost all of us follow.
ஸோ பேஷண்ட் வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு சர்ஜரி பயத்தோட இதெல்லாம் தான் ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருப்பாங்க. மெயினாவே நான் ஏன் வந்து ஐ அப்ரோச் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்றது பிகாஸ் நிறைய பயம் இருக்கு. நம்ம டெலிவரி போறோம்னாலே அது ஒரு பயம், நம்ம பிரெக்னன்ட் பேஷண்ட்ஸ் பார்க்கணும். அதோட சேர்த்து நம்ம வந்து சர்ஜரிக்கு போறோம் அப்படின்னா இன்னொரு பயம். இது பிரெக்னன்சில ரொட்டீன் அதர் கேசஸே ஒரு சின்னோண்ட நம்ம ஹர்னியா இல்ல அப்பெண்டிக்ஸ் கூட நம்ம டிஎன்சிக்கு கூட அவ்வளவு கேட்பாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா they are scared of their privacy. So they are like நான் சேஃபா இருப்பேனா, எனக்கு வந்து கவர்டா வச்சுப்பீங்களா, அதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீமேல் பேஷண்ட்ஸும் கேட்கறது என்கிட்ட. ஆப்வியஸ்லி you're going to keep her covered, அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. பட் பேஷண்ட் அனஸ்தீஷியால இருக்கிறதுனால இல்ல ஸ்கிரீன் இருக்கிறதுனால அவங்க இந்த பக்கம் எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. So for all the people who are watching this, at any given point of time you will be covered fully inside the OT, அதுல டவுட் வேண்டாம். And outsiders யாருமே allowed கிடையாது. And also நம்ம சர்ஜரி வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ at the end of surgery நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மூவிஸ்ல எல்லாம் கூட நிறைய இருந்திருக்கு. இந்த மாதிரி காஸ் பீஸ் விட்டுட்டாங்க இல்ல நீடல் விட்டுட்டாங்க அப்படின்றது நம்ம எப்படி இவ்ளோ செக்லிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோமோ, என்ட்ரிலேருந்து இப்போ பேஷண்ட் படுக்கிற வைக்க வரைக்கும். அட் தி எண்ட் ஆஃப் சர்ஜரி, இப்போ ஒரு சர்ஜரி முடிக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு கவுண்ட் இருக்கும். So அது நம்ம ஆல்வேஸ் நிறைய முறை நம்ம பண்ணிருக்கோம். And anesthetic also is a part of that count. So ஒரு floor nurse, ஒரு ஸ்க்ரப் நர்ஸ், ஒரு சர்ஜன் அண்ட் அனஸ்தெட்டிஸ்ட் லாஸ்டா நம்ம சர்ஜரி முடிக்கும் போது என்ன கவுண்ட் பண்றோம்? See, for any case நம்ம முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீடிங் செக்யூர்டா இருக்கான்னு பார்ப்போம். தட் இஸ் ப்ளீடிங் நின்று இருக்கா when we start closing. ரெண்டாவது வந்து we will ask them to do a count. சிஸ்டர்ட்ட கவுண்ட் பாருங்க. ஸோ எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோ பீசஸ், த ட்ரே இஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட். எக்ஸ்ட்ரா எடுத்தோன்னா அவங்க போர்டில் எக்ஸ்ட்ரா ஏதிண்டே வரணும். இல்லாட்டா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த போர்டில் பிகினிங்ல ஒரு போர்டு காமிச்சோல்லையே அதில் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் காஸ் பீஸாக இருக்கட்டும் இல்லை பேட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் அட் கவுண்ட் ஆஃப் 5 தான் இருக்கும். ஸோ அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு 5, 10, 15, 20 இப்படி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸியர் டு கவுண்ட். யூ வில் நாட் மிஸ்பிளேஸ் 1 or 2 தேர். அஃப்கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்களும் கையை உள்ளே விட்டு வீசி அண்டர் விஷன் ஒன்லி வி வில் ஆல்சோ க்ளோஸ். லேப்ல ஜென்ரலாக இந்த பிரச்சனை கிடையாது பிகாஸ் யூ டோன்ட் புட் எனி திங் இன்சைட். ஸோ லேப்ரோஸ்கோப்பியில் உள்ளே விட்டுட்டு வரதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் இன் ஜென்ரல் கேஸ் வேர் வி ஓப்பன் தி அப்டமன் ஆர் ஈவன் வென் வி டூ அ வஜைனல் கேஸ் வேர் வி கீப் அ மாப் ஆர் அ பேட், இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு செக். ஸோ நாங்கள் கேஸ் முடிக்கும் போதே ஃபர்ஸ்ட் இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கவுண்ட் கரெக்ட், மாப் கவுண்ட் கரெக்ட், நீடில் கவுண்ட் கரெக்டும்பாங்க. ஸோ நிறைய பேஷண்ட் இதை கேட்டுட்டு நீடில் எதுக்கு நீடில் யூஸ் பண்ணுறீங்கலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் சூச்சர் போடும்போது இட் கம்ஸ் வித் த நீடில். ஸோ அந்த நீடில் கவுண்ட்டும் நான் இத்தனை சூச்சர் மெட்டீரியல் யூஸ் பண்ணானா அத்தனோட இதுவும் வந்திருக்காரு, ரிட்டர்ன் வந்திருக்கா நீடில்ங்கிறது அவங்க சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் கத்தீட்டரில் வந்து ப்ளீடிங் இல்லாமல் யூரின் நார்மலாக போடுதா, இது எல்லாமே நம்ம அண்ட் குவான்டிட்டி ஆஃப் யூரின் நார்மலாக இருக்கா, தட் இஸ் ஐவி ஃப்ளூட் ஏற்றுறதுக்கும் வெளில வரத்துக்கும் இன்புட் அவுட்புட் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் பிபி அண்ட் அதர் மானிட்டர்ஸ் வைட்டல்ஸ் கரெக்டாக இருக்கா, இத்தனையும் பார்த்தா தான் நாங்கள் ஒரு கேஸ் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் ஆல் ஆஃப் தம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போனாலா அவசரமா ஆப்ரேஷன் பண்ணாங்களா வந்துட்டாங்க எதுவுமே பேசல அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தே ஹேவ் நோ ஐடியா தட் தேர் ஆர் சோ மெனி பீப்புள் இன்வால்வ். இப்போ அனஸ்தெட்டிஸ்டோட அசிஸ்டன்ட் ஆகட்டும், அனஸ்தெட்டிஸ்ட் அசிஸ்டன்ட் இல்ல ஷிபா சிஸ்டர் ஆகட்டும், அவங்களோட மெயின் நர்ஸ். ஸோ இவங்க வந்து வேற ஒரு பார்ட் தான். தே ஹாவ் அ பிக் டீம் வித் தெம். இதே மாதிரி டீம் தான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருப்பாங்க. பட் த ஒன்லி திங் இஸ் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் that operation theater is a safe place, is a sterile place, and there are many things. ஒரு ஆபரேஷன் முடியும் போது அவ்வளோ கவுண்ட் பார்த்து அதுக்கப்புறம் தான் சர்ஜன்ஸ் க்ளோஸே பண்றாங்க. ஸோ நம்ம இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சிருது. so many people are involved. நம்ம எல்லாரும் பண்ணிட்டோம், ஆப்ரேஷன் நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருது. இப்போ பேஷண்ட் இங்கேருந்து அங்க எப்படி வந்து இன்னொரு ரூம் இருக்கும் இல்லையா, ரெக்கவரி ரூம், இங்கேருந்து திருப்பி அதே ட்ராலி அதிலே போட்டு we'll shift them from here to the post-op area. Post-op area, depending upon what case we have done, minimum 1 hour observation வைப்போம். If the patient had BP or other issues which are not controlled inside the OT அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி செட்டில் ஆகிற வரைக்கும், இல்லை ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் போகிறதுனா அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் முடிகிற வரைக்கும் we keep them in the ICU. இல்லை ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் வேறு வரும்போதே சிக்கா வந்து நம்ம கேஸை சிக்காவே எடுத்து பண்ணி then we are trying to save them வரும்போது until they recover they will be in the ICU. So depending upon what the patient has issuesங்கிறத பொறுத்து ஐசியூல இருப்பாங்க. நம்ம ஒரு முறை அப்படியே இங்கேருந்து பேஷண்ட் எப்படி போவாங்கன்னு ஒரு ரெக்கவரி ரூமும் காமிச்சிடலாம். ஐ திங்க் they will be very once the ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருக்கும், so that they will know சரி இங்கேருந்து இது பண்ணி டைரக்டா நம்ம ரெக்கவரி ரூம் பார்த்துட்டு then from recovery room they're going to go to the ward. So let's go see the recovery room. இங்கேருந்து தானே இப்போ நம்ம ஓடில இருந்து அப்படியே the patient comes. So இந்த பெட்ல தான்
See, they are received, we have 4 beds over here. So, இங்க suppose they are getting received அப்படின்னா அடுத்தது வந்து அங்க handing over first வாங்கினாங்கல்ல அதே மாதிரி இங்க ஒரு handing over இருக்கும். So, OT sister will come and hand it over to the post-op sister saying that இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த பேஷண்ட் ஓடியில் நடந்தது இதுக்கெல்லாம் தான் இங்க வச்சிருக்கோம் அப்சர்வேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Again, when the anesthesia starts to wear off a bit, sir will come and recheck the vitals to make sure the patient is fine. நான் சொன்ன மாதிரி blood transfusion இல்ல வேற ஏதாவது போயிட்டு இருந்தா அது முடியற வரைக்கும். The reason why not room, why here for some patients அப்படின்னா one-on-one care. ஒரு சிஸ்டர் ஒரு பெட் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வென்டிலேட்டர்லேருந்து ஆரம்பிச்சு எவ்ரி அதர் திங் இஸ் தேர். சப்போஸ் பேஷண்ட் கிராஷஸ் அப்படின்னா நீங்க ரூம்ல மேனேஜ் பண்றதுக்கும் இங்க மேனேஜ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு one-on-one கேர் கிடைக்கும். There will be a doctor who will be sitting here all the time. Apart from that, there is also the ventilator. There are all the emergency medicine and the crash cart. There is your own monitor. So patient oda monitoring, and in case something goes wrong, the recovery is very fast over here. It's under our control compared to something happening in the room. So adanalda patients depending on the type of surgery, minor or major, or a particular number of hours or minutes, they are kept over here. Post-op room la irukkanum. So I think more inga vandu sisters, doctors ellarume irupanga, so that everything gets monitored. நமக்கு பேஷண்ட்டுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்ல டாக்டருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்ல monitored. And the minute there's a problem, next second you get a call. வார்ட்ல வந்து அட்டெண்டன்ஸ் கூட இருக்கிறதுனால இன் கேஸ் தே மிஸ் சம்திங் இட்ஸ் நோபடிஸ் ஃபால்ட், நமக்கு தெரிய வராது. அதுதான். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சோ அனஸ்தெட்டிஸ்ட் அவர் வந்து திருப்பி வந்து பார்த்து தென் நீங்க பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஓகே சொன்னோனே பேஷண்ட் வில் ஷிஃப்டட் பேக் டு தி ரூம். So I think both of you, thank you so much for spending time. ஏனா ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க and I think so much for thank you so much. I think நம்ம I'm pretty sure this would be very useful. Next time ஓட்டிக்கு போனா பயப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். They wouldn't be scared to come and see you also. So thank you so much once again. I hope this video was very informative. We tried ena nariya பேர் வந்து ஆபரேஷன் தியேட்டர்ன்ற வேர்ட் கேட்டாலே ரொம்ப பயப்படுறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் மெயினாகவே ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, பயப்பட வேண்டான்ற சொல்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ ஏதான டவுட்ஸ் இருந்தாலோ do put it in the comment section, and இதே மாதிரி more videos are going to come, so stay tuned.